ஹலோ கோடஸ், எல்லாரும் தம்ப்நெயிலை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு பைத்தான்னா என்ன அண்ட் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் கோட் குரல். இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறீங்கன்னா, வாட் இஸ் பைத்தான், பைத்தானோட பர்பஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பைத்தான். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பைத்தான்? பைத்தான் ஒரு ஹை லெவல் இன்டர்பிரேட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல்னா ஹியூமன்ஸால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்கிற லாங்குவேஜ்னு அர்த்தம். அண்ட் பைத்தான் ஒரு சிம்பிள், ரீடபிள் அண்ட் பவர்ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதனாலேயே இது சி போன்ற லோ லெவல் லாங்குவேஜை விட பெட்டராக இருக்கும். பைத்தானோட சின்டெக்ஸ் ரொம்பவே ஒரு ஈஸியாக இங்கிலீஷ் சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். அதனால தான் இது பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜாக இருக்குது. பர்பஸ் ஆஃப் பைத்தான். முன்னாடி சொன்ன மாதிரி பைத்தான் ஒரு சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனாலேயே இதை வச்சு நம்மளால் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வெப் டெவலப்மெண்ட், ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ, டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கும், மிஷின் லாங்குவேஜ் மாடல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும், ஆட்டோமேஷன், ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் எழுதணும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் எஜுகேஷன், கோடிங்கோட பேசிக்கை டீச் பண்ணுறதுக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான். காலத்தில் கொஞ்சம் பின்னோக்கி போனால் 1980s கைடோ வான் ரசம்ன்ற ஒரு டச் ப்ரோக்ராமர் இருக்காங்க. இவங்க நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிற சென்ட்ரம் விஸ்குண்டே அண்ட் இன்ஃபர்மேட்டிக்கான்ற கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. அண்ட் அவருக்கு ஒரு ஐடியா வருது, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும்னு. அண்ட் அதுக்கு பல கண்டிஷன்ஸும் வச்சுருக்காங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ் மாதிரியே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், பிகினர்ஸ்க்கு சிம்பிளாகவும் இருக்கணும், அண்ட் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அண்ட் ரொம்ப முக்கியமாக ஃபன்னாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் 1989 டிசம்பர் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அப்போது சும்மா இருக்க முடியாமல் கைடோ பைத்தனை ஒரு ஹாபி ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ப்ராஜெக்டை 1991 பைத்தன் 0.9.0ன்னு ரிலீஸும் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டில் அப்போவே ஃபங்க்ஷன்ஸ், கோர் டேட்டா டைப்ஸ் லைக் ஸ்ட்ரிங், லிஸ்ட், டிக்ஷனரின்னு எல்லாமே இருந்துச்சு. சரி, ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு நேம் வைக்கலான்னு யோசிக்கும் போது தான் அவரோட ஃபேவரட் ஷோவான மான்டி பைத்தன்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ்ன்ற ஒரு பிரிட்டிஷ் காமெடி ஷோவை இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பைத்தன்னு வச்சாங்க. சரி, பைத்தான் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சிருச்சுல. இப்போ அதோட எவல்யூஷனை பற்றி பார்க்கலாம். 2000s பைத்தன் 2.0 ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதில் தான் லிஸ்ட், காம்ப்ரிஹென்ஷன், கார்பேஜ் கலெக்ஷன்னு கான்செப்ட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2008 பைத்தான் 3.0 ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதில் சிம்பிள் சின்டாக்ஸ் அண்ட் பெட்டர் ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் 2020 பைத்தான் 2 அஃபிஷியலாக ரிட்டையர் ஆகுது. அண்ட் பைத்தான் 3 ஸ்டாண்டர்டாக மாறுது. இப்போது நம்ம யூஸ் பண்ணுற பைத்தான் எல்லாமே அதுலேருந்து எவல்யூவேட் ஆனது தான். சரி, ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். ஏன் பைத்தான் இப்போவுமே ஒரு பாப்புலர் லாங்குவேஜாக இருக்குது? ஈஸி டு லேர்ன் அண்ட் ரீட். சின்டாக்ஸ் இங்கிலீஷ் மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான சின்டாக்ஸ்லாம் இருக்காது. வெர்சட்டாலிட்டி. வெப் டெவலப்மெண்ட்டில் டிஜாங்கோ, ஃப்ளாஸ்க், ஏஐஎம்எல்ல டென்சர்ஃப்ளோ, பைடார்ச், டேட்டா சயின்ஸில் பேண்டாஸ், நம்பி, ஆட்டோமேஷனில் செலினியம், ஸ்கிரிப்ட்ஸ், இப்படி பல்வேறு ரூபத்தில் பைத்தன் யூஸ் ஆகுது. ஹியூஜ் கம்யூனிட்டி. மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வேர்ல்டு வைடில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் எண்ணிலடங்கா டியூட்டோரியல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் இருக்குது. கிராஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது விண்டோஸ், மேக், லினக்ஸ்னு எல்லா ஓஎஸ்லேயும் பெருசாக சேஞ்சஸ் இல்லாமல் ஒர்க் ஆகும். ஸ்ட்ராங் ஜாப் டிமாண்ட். இன்னுமே பைத்தன் டெவலப்பர்ஸ்க்கு ஐடி ஃபீல்டில் மார்க்கெட் இருக்குது. ஒரு சின்ன டிஒய்கே, பைத்தன் டெக்னிக்கலி கூகுளை விட பெரியவன். ஹலோ கோடஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, வேர்ல்டு ஃபேமஸ் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம், கமெண்ட்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், டைப் காஸ்டிங் அண்ட் டைப் ஆஃப், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பைத்தானோட ஹிஸ்ட்ரி, எவல்யூஷன், பர்பஸ்லாம் போன வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலனா மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ எஸ், ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட், ப்ரோக்ராம். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் அதோட ஃபர்ஸ்ட் கோட் நம்ம டைப் பண்ணுறது தான் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம். அண்ட் அதுதான் அந்த லாங்குவேஜுக்கு நம்ம தர மரியாதை. இந்த மரியாதை செலுத்துவோமா? இதுதான் நம்மளோட ஐடிஇ, அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இதில் தான் நம்மளோட கோட்ஸ்லாம் டைப் பண்ணுவோம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது விஎஸ் கோட். ஃபர்ஸ்ட், நம்மளோட ஃபைலை கிரியேட் பண்ணிக்கணும். ஃபைலோட நேம் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுதான் இந்த ஐடிக்கு நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோன்றதை சொல்லும். நம்ம பைத்தான் தானே யூஸ் பண்ணுறோம், ஸோ pyன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே தான் நம்ம கோட் டைப் பண்ணுற இடம்.
ஸோ லேட் பண்ணாமல் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்கலாம். சக்ஸஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான். அதுக்கு முன்னாடி இந்த லைனை பற்றி பார்க்கலாம். பிரிண்ட்ன்றது ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பேரந்தசிஸ் மூலமாக வேல்யூஸை வாங்கி அவுட்புட்டில் ஷோ பண்ணும். இந்த பேரந்தசிஸ்க்குள்ளே இந்த மாதிரி நேம்ஸ் லெட்டர்ஸ்னு கொடுக்கலாம். அதுக்கு டபுள் கோட்ஸ் இல்லைனா சிங்கிள் கோட்ஸை யூஸ் பண்ணணும். அண்ட் நம்பர்ஸ்க்கு எதுவுமே தேவைப்படாது. ஸோ டேரெக்டாகவே டிஃபைன் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ் எதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணணும்னா, நம்ம எழுதுகிற கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான். அது நம்மளுக்கும் ஃபியூச்சரில் ஹெல்ப் ஆகும், மற்ற டெவலப்பர்ஸ்க்கும் அது ஹெல்ப் ஆகும். இதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது: சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட்ஸ். சிங்கிள் லைன்ஸ் கமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஒரே லைனில் கமெண்ட் எழுதுறதுக்கு. அண்ட் அதுக்கு ஹேஷ்டேக்ஸே போதும். மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு மல்டி லைன் கமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் டபுள் கோட்ஸை யூஸ் பண்ணணும். கோடிங் ஜெர்னியில் கமெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். வேரியபிள்ஸ்னால் என்னென்னா, வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கண்டெய்னர் மாதிரி. வேல்யூஸை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தன் ஒரு டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைம் வேரியபிளை க்ரியேட் பண்ணும்போதும் அது இந்த டைப் ஆஃப் டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணும்போதுன்றதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பைத்தனே அதை ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், a=10 டைப் பண்ணோம்னா ஏன்ற வேரியபிள் 10ன்ற ஒரு இன்டிஜர் வேல்யூவை தான் ஸ்டோர் பண்ணுதுன்றதை பைத்தன் ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணிடும். வெயிட், இன்டிஜர் நான் சொன்னேன்? கரெக்ட். இன்டிஜர்ன்றது ஒரு டேட்டா டைப். ஆனால் அந்த டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. டேட்டா டைப்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரி டேட்டா டைப்புன்றது ஒரு வேல்யூவோட டைப். பைத்தனுக்கு இது அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் பேசிக் டேட்டா டைப்ஸ் இருக்கும்ல, அதை பற்றி பார்க்கலாம். அதெல்லாம் என்னென்னா இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், லிஸ்ட், டியூப்பிள், செட், டிக்ஷனரிஸ். அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஸ்க்ரீனில் தெரியும், பார்த்துக்கோங்க. டைப் ஆஃப்ன்றது ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷன். இதை வச்சு ஒரு வேரியபிள் எந்த டைப் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வேரியபிளை டிஃபைன் பண்ணிட்டோம் வித் டேட்டாவோட. இப்போ அதை பிரிண்ட் பண்ணும்போது டைப் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு அந்த வேரியபிளை நம்ம அசைன் பண்ணிட்டாலே அதோட டைப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டைப் காஸ்டிங், முன்னாடி பார்த்த டைப் ஆஃப் நம்மளோட வேரியபிள் எந்த டைப் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுதுன்றதை சொல்லும். ஆனால் இந்த டைப் காஸ்டிங் நம்மளுக்கு தேவைப்படுற டைப்புக்கு அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வேரியபிளில் ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் அந்த டைப்பை வேறு எந்த டைப்புக்கும் மாற்றிக்க முடியும். எப்படின்னா, நம்ம மாற்ற போகிற டைப்போட நேமை கொடுத்துட்டு அதோட பேரந்தசிஸ்குள்ளே ஓல்டு வேரியபிளை டிஃபைன் பண்ணணும். பைத்தானில் ஒரு சில பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது. அண்ட் அதில் முக்கியமான பில்டிங் பிளாக் தான் ஆப்ரேட்டர்ஸ். அந்த ஆப்ரேட்டர்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள். அண்ட் ஆரம்பிக்கலாமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், a=10 + 15 போட்டோம்னா இதில் ஏன்றது 10 + 15 அடிஷன் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு தேவைப்படுற வேல்யூஸ் தான் ஆப்பரன்ஸ் அண்ட் அந்த சிம்பிள் தான் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர்ஸில் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. அண்ட் அதெல்லாம் என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அரித்மெட்டிக் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம டெய்லி மேக்ஸில் யூஸ் பண்ணுற அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ், இதெல்லாம் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், a=10 அண்ட் b=2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்ரேஷன்ஸ் என்னென்னா இதெல்லாம் தான். பிரிண்ட்ன்றது ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இது பேரந்தசிஸ்குள்ளே இருக்கிற வேல்யூவை கன்சோலுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதில் டபுள் கோட்ஸ்குள்ளே வர வேல்யூஸை அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இந்த மாதிரி வர வேல்யூஸை பர்ஃபார்ம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் அடிஷன் ஆப்ரேஷன், இது 12ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன், 8ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். மல்டிப்ளிகேஷன் 20ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் டிவிஷன் 5.0ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா டிவிஷன் ஆப்ரேட்டர் டெசிமல் நம்பர்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். 5.0 ரிட்டர்ன் பண்ணும். ஃப்ளோர் டிவிஷன், டெசிமல் நம்பர்ஸாக வர
வேல்யூஸை இன்டிஜர் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். மாடுலஸ் டிவிஷனில் வர ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல 0 தான். எக்ஸ்போனன்ட்னா பவர்னு அர்த்தம். இங்கே 10 பவர் 2 அதாவது 100 ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா? எஸ், இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் x ஈக்குவல்ஸ் டு 10ன்னு வச்சுக்கலாம் அண்ட் y ஈக்குவல்ஸ் டு 20ன்னு வச்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிற ஆப்ரேஷன்ஸ் என்னென்னா இதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட் x ஈக்குவல்ஸ் டு y, 10ம் 20ம் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. ஃபால்ஸ், இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் x நாட் ஈக்குவல்ஸ் டு y, 10 நாட் ஈக்குவல்ஸ் டு y, ட்ரூ. ஏன்னா 10ம் yயும் ஈக்குவல் கிடையாது. நெக்ஸ்ட் இது கிரேட்டர் சிம்பிள், x கிரேட்டர் தென் y, 10 கிரேட்டர் தென் y யான்னு கேட்குறாங்க. ஃபால்ஸ். நெக்ஸ்ட் அதோட ஆப்போசிட் லெஸ் தென் y யான்னு கேட்குறாங்க. ட்ரூ, 10 வந்துட்டு லெஸ் தென் 20 தான். நெக்ஸ்ட் x கிரேட்டர் தான் ஈக்குவல்ஸ் டு y, 10ன்ற வேல்யூ 20ஐ விட ஈக்குவல் அண்ட் கிரேட்டரான்னு கேட்குறாங்க. ஃபால்ஸ். அண்ட் லெஸ் தென் ஈக்குவல்ஸ் டு y, 20ஐ விட சேம் ஆர் லெஸ் தென் 20 கேட்குறாங்க. ட்ரூ. கரெக்டானு பார்ப்போமா? எஸ், ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ. கரெக்ட். இதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். அவ்வளோதான் கோடர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்த்தாச்சு. ஹலோ கோடர்ஸ், போன வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்த்தாச்சு. அண்ட் இந்த வீடியோவில் மீதி இருக்கிற ஆப்ரேட்டர்ஸை தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆரம்பிக்கலாமா? லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எப்போலாம் யூஸ் பண்ணுவோம்னா மல்டிபிள் பூலியன் கண்டிஷன்ஸை கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் டெசிஷனை மேக் பண்ணுறதுக்கு தான். அதில் மொத்தமாக 3 டைப்ஸ் இருக்குது, அண்ட், ஆர், நாட். அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் அண்டை பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 21 அண்ட் ஸ்டூடெண்ட் ஈக்குவல்ஸ் டு ட்ரூன்னு வச்சுக்கலாம். இப்போ இப்படி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த இடத்துல 2 கண்டிஷன்ஸை செக் பண்ணுறாங்க. ஏஜ் கிரேட்டர் தென் 18 இருக்கணும் அண்ட் ஸ்டூடெண்ட் ட்ரூவாக இருக்கணும். அதை கம்பைன் பண்ணுறது தான் இந்த அண்ட் ஆப்ரேட்டர். இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ஏஜ் கிரேட்டர் தென் 18 தான் அண்ட் ஸ்டூடெண்ட் ட்ரூ தான். இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஏஜ் கிரேட்டர் தென் 18 தான், ஆனால் ஃபால்ஸ்ன்ற டைரக்ட் பூலியன் வேல்யூ இருக்கு. இது ஃபால்ஸ்ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா அண்ட் ஆப்ரேட்டர் 2 வேல்யூமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். செக் பண்ணிடலாமா? எஸ். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் ஈக்குவல் டு 14 அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மார்க்ஸ் கிரேட்டர் தென் 15 செக் பண்ணுறாங்க. இது ஃபால்ஸ். 40 50 விட பெருசு கிடையாது. ஆர் மார்க்ஸ் ஈக்குவல்ஸ் டு 40 செக் பண்ணுறாங்க. இது ட்ரூ தான். இப்போ ஃபால்ஸ் ஆர் ட்ரூவான்னு செக் பண்ணுறதுனால இது ரிட்டர்ன் பண்ணுறது ட்ரூவாக தான் ரிட்டர்ன் பண்ணும். இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது மார்க் கிரேட்டர் தென் 15 செக் பண்ணும், இல்லைனா மார்க்ஸ் லெஸ் தென் 30 செக் பண்ணும். இந்த இடத்துல ரெண்டுமே ஃபால்ஸ் தான். ஸோ ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன். கரெக்டாக பார்த்துருவோமா? எஸ், ஏன்னா ஆர் ஆப்ரேட்டர் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்தால் மட்டும் போதும், ட்ரூவாக தான் ரிட்டர்ன் பண்ணும். அடுத்ததா லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரெய்னிங்ன்ற வேல்யூவை ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நாட் இஸ் ரெய்னிங் அண்ட் நாட் ட்ரூ. நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா கொடுக்குற பூலியன் வேல்யூவோட ஆப்போசிட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல இஸ் ரெய்னிங்கோட வேல்யூ ஃபால்ஸ். நாட் ஆப்ரேட்டர் இருக்கனால இது ட்ரூன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இந்த இடத்துல நாட் ட்ரூன்னே இருக்கு, ஸோ இது ஃபால்ஸ்ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்.
கரெக்டா இருக்கான்னு பார்ப்போமா? எஸ். அண்ட் இதெல்லாம் தான் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ். அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ்னா சிம்பிள் தான். வேல்யூஸ வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்றது. பட் அது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுக்கு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸையும் கம்பைன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ஈக்குவல்ஸ் டூ 10ன்னு வச்சுக்கலாம். இங்க 10ன்ற வேல்யூ எக்ஸ்க்கு அசைன் ஆகுது யூசிங் ஈக்குவல் டூ சிம்பிள். இத பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எக்ஸ்ன்ற வேல்யூக்கு 3 ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த 2 மெத்தட்ல ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணுவோம். எக்ஸ் ஈக்குவல்ஸ் டூ 10 பிளஸ் 3 ஆர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டூ எக்ஸ் பிளஸ் 3. இந்த எக்ஸ்லயும் 10 தான் இருக்கும். ஆனா இத இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுக்கு தான் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. அது எப்படின்னா, இப்படிதான். இங்க எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு 3 ஆட் பண்ணி அசைன் பண்ண போறோம். பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? எஸ். எக்ஸோட இனிஷியல் வேல்யூ 10 அண்ட் ஆட் பண்ணி அசைன் பண்றதுல எக்ஸோட வேல்யூ 13 மாறிடுச்சு. அண்ட் இதே மாதிரி மல்டிப்ளையும் பண்ண முடியும். இப்படி. இத ரன் பண்ணி பார்ப்போமா? எஸ். சப்ட்ராக்ஷனும் பண்ணலாம். டிவிஷன் ஆப்பரேட்டரும் இருக்கு. எஸ். இதுதான் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது தான் பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ். பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் இது பிட்ஸ்ல தான் ஒர்க் பண்ணும். அதாவது குடுக்குற நம்பர பைனரி ஃபார்முக்கு மாத்திட்டு, அதிலிருந்து பிட் பை பிட்டா தான் ஆப்பரேஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், A ஈக்குவல்ஸ் டூ 5 அண்ட் B ஈக்குவல்ஸ் டூ 3ன்னு இருந்துச்சுன்னா, அதோட பைனரி ஃபார்ம்ஸ்ல இருந்து தான் ஆப்பரேஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இதுலயே முக்கியமா 3 டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம். அண்ட் முதலாவதா பிட்வைஸ் ஆண்ட பத்தி தான் பார்க்க போறோம். இது ஆம்பர்சண்ட் சிம்பிள யூஸ் பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா, பிட்வைஸ் அண்ட் 2 பிட்டுமே 1ஆ இருந்தா 1ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் மீதி எல்லாத்துக்குமே 0 ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். எஸ். அடுத்ததா பிட்வைஸ் ஆர். இது வெர்டிகல் பால் சிம்பிள யூஸ் பண்ணும். இது ஏதாச்சும் ஒரு பிட் 1ஆ இருந்தாலே 1 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது 7 ரிட்டர்ன் பண்ணும். எஸ். அண்ட் ஃபைனலா பிட்வைஸ் எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர் தான் பார்க்க போறோம். இது எக்ஸ்போனன்ட் சிம்பிள யூஸ் பண்ணும். இது 1 ரிட்டர்ன் பண்ணும் எப்பனா 2 பிட்டுமே டிஃபரெண்டா இருக்கும்போது. ஸோ இது 6ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இந்த 3 ஆப்பரேட்டர்ஸுமே ரிட்டர்ன் பண்றது பைனரி நம்பர்ஸ தான். அத டெசிமல் நம்பரா கன்வெர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த மாரி 6, 7, 1ன்ற மாரி வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ். அவ்வளவுதான் கூடஸ். இதோட ஆப்பரேட்டர்ஸ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அண்ட் அதோட டைப்ஸ தான் பார்க்க போறோம். ப்ரோகிராமிங்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இது சர்டன் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி டிசிஷன்ஸை மேக் பண்ண உதவும். அண்ட் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம கொடுக்குற கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றதை பொறுத்து தான் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் முக்கியமாக 3 டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வர்றது இஃப் ஸ்டேட்மெண்ட். கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இருக்கிற பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 20 அண்ட் கண்டிஷன் இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 18 இருக்கு. இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, யூ ஆர் அன் அடல்ட். டுவெண்ட்டி 18 விட கிரேட்டர் தான், ஸோ கண்டிஷன் ட்ரூ. அண்ட் இது பிரிண்ட் பண்ணுறது யூ ஆர் அன் அடல்ட்ன்றதை பிரிண்ட் பண்ணும். இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். முன்னாடி பார்த்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் அண்ட் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 15 அண்ட் கண்டிஷனில் இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல்ஸ் டு 18 இருக்கு அண்ட் அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் யூ கேன் ஓட் என்ற ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. அண்ட் எல்ஸ் பிளாக்ல பிரிண்ட் யூ கேன் நாட் ஓட்டுன்னு இருக்கு.
இப்போ 15 18 விட கிரேட்டரா இல்லையான்னு செக் பண்ணணும். 15 லெஸ் தென் 18 தான். ஸோ யூ கேனாட் ஓட்டுன்றது தான் பிரிண்ட் ஆகும். எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் கண்டிஷன்ஸை அடுத்தடுத்து செக் பண்ணுறது தான் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட். இதில் ஃபர்ஸ்ட் வர ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கோர் ஈக்குவல்ஸ் டு 85 வச்சுக்கலாம். இஃப் ஸ்கோர் கிரேட்டர் than ஈக்குவல்ஸ் டு 19 இருக்கு, அண்ட் எல்சிஃப்ல ஸ்கோர் கிரேட்டர் than ஈக்குவல்ஸ் டு 75 இருக்கு. இப்போ 85 90 விட பெருசா இல்லை 75ன்றத பெருசா இருந்தால் செக் பண்ணோம். எது ட்ரூவா இருக்கோ அதுக்குள்ள இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எதுவுமே ட்ரூ ஆகலனா எல்ஸ்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட். ப்ரோக்ராமிங்கில் லூப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சர்டன் கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆகிற வரைக்கும் பிளாக் ஆஃப் கோடை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான். இது கோட் ரிப்பீட்டேஷனை குறைக்க யூஸ் ஆகும் அண்ட் ப்ரோக்ராம் இன்னும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். லூப்ஸில் மொத்தமாக ஃபார் லூப், ஒயில் லூப், நெஸ்டட் லூப் அண்ட் டூ ஒயில் லூப் இருக்குது. இந்த டைப்ஸ் எல்லாமே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் ஒர்க் ஆகும் எக்ஸப்ட் டூ ஒயில் லூப். ஏன்னா பைத்தனில் டூ ஒயில் லூப்புக்குன்னு பில்டின் கன்ஸ்ட்ரக்ட் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் டூ ஒயில் லூப்பை தவிர மீதி எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபார் லூப் எத்தனை டைம்ஸ் பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணுன்றது உங்களுக்கு தெரியும்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் 0 to 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா நான் பிரிண்ட் 0, பிரிண்ட் 1 அண்ட் ஸோ ஆன்னு போடுறதுக்கு பதிலாக ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 6 அப்படின்னு ஒரு கண்டிஷனல் ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அண்ட் பிரிண்ட்டில் ஐன்னு இருக்குது. இந்த இடத்துல ரேஞ்சுன்றது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அது கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 எக்ஸ்க்ளூடிங் த கிவன் நம்பர். ஸோ இங்கே ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ 0ன்னு இருக்கும். அது பிரிண்ட் மூலமாக பிரிண்ட் பண்ணிவிட்டு லூப்பை திருப்பி ரன் பண்ணும் அண்ட் அதனால் நம்பர்ஸ் 0லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இதுதான் ஃபார் லூப். ஒயில் லூப் ஃபார் லூப் மாதிரி எத்தனை டைம் லூப் ரன் ஆகணுன்றது உங்களுக்கு தெரியலனா அந்த இடத்துல ஒயில் லூப்பை யூஸ் பண்ணலாம். இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் லூப்பை ரன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒயில் கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல்ஸ் டு 5 அண்ட் பிரிண்ட் பிளாக்குக்கு பிரிண்ட் கோட் குரல். இன்க்ரிமெண்ட்டுக்கு கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இந்த கோட் டோட்டலாக 5 டைம்ஸ் ரன் ஆகும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 5. இந்த கோட் எதை மீன் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் கவுண்ட்ன்ற வேரியபிளுக்கு 1ன்னு அசைன் பண்ணிட்டோம் அண்ட் வைல் லூப்பில் 5ஐ விட கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியாச்சு அண்ட் பிரிண்ட் பண்ணிட்டுக்கு அப்புறம் கவுண்ட்டை இன்க்ரீஸும் பண்ணுறோம். இது 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் அண்ட் 6th டைமில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அந்த இடத்துல கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். இப்போது கோட் குரல் 5 டைம்ஸ் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். இதுதான் ஒயில் லூப் அண்ட் இதை என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு சொல்லுவாங்க. ஏன்னா லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிஷனை செக் பண்ணிடும். அண்ட் இதே மாதிரி தான் டூ ஒயில் லூப்பும், ஆனால் அதை எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அட்லீஸ்ட் 1 டைம் லூப்பை ரன் பண்ணிட்டு தான் கண்டிஷனே செக் பண்ணும். நெஸ்டட் லூப் லூப் இன்சைட் அனதர் லூப். இதை எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம்னா ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்போட ஆக்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2 அண்ட் அதுக்குள்ள ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 2 அண்ட் அதுக்குள்ள பிரிண்ட் ஐ ஜே. பிரிண்ட் ஐ ஜேன்றது 2 லூப்புக்குள்ளேயுமே இருக்குது அண்ட் ஃபார் ஜேன்றது ஃபார் ஐன்ற லூப்புக்குள்ளே இருக்குது. இதில் அவுட்டர் லூப் ஐ 2 டைம்ஸ் ரன் ஆகும் 0 and 1 அண்ட் இன்னர் லூப் ஜேவும் 2 டைம்ஸ் ரன் ஆகும் 0 and 1. ஆனால் அவுட்டர் லூப் 0வாக இருக்கும்போது ஜே 2 டைம்ஸ் ரன் ஆகும் அண்ட் அவுட்டர் லூப் 1 ஆகும்போதும் இன்னர் லூப் ஜே 2 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ டோட்டலாக 4 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகும் அண்ட் இதுதான் அவுட்புட் அண்ட் இதுதான் நெஸ்டட் லூப். ஃபங்க்ஷன்னா என்ன? இப்போ நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெஷர்னா உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்னவாக இருக்கும்? நாக்கரிக்கு போகணும், ஒரு 5 ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணணும். கிளாஸ்டோருக்கு போகணும், ஒரு 5 ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அண்ட் லிங்க்டினுக்கு போகணும், ஒரு 5 ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்.
இது எல்லாத்துலேயும் காமன் ஆக்குறது என்ன? ஜாபுக்கு அப்ளை பண்ணுன்ற ஒரே ஒரு வேலை தான். ஸோ இப்போது எல்லாத்தையும் தனித்தனியாக செய்யாமல் ஜாப் அப்ளைன்ற ஒரு சின்ன ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிட்டோம்னா எப்போல்லாம் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோமோ அப்போல்லாம் ஜாப் அப்ளைன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும், அதுவே எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடும். இப்படி தான் ப்ரோக்ராமிங்கில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோன்ற கோட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணி வச்சுட்டு அதை எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஃபங்க்ஷனை டிஃபைன் ஒன்ஸ் யூஸ் மல்டிபிள் டைம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளோட டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு டெஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும் அண்ட் அதுக்கு ஒரு நேமும் கொடுக்கணும். இந்த இடத்துல செக் ஈவன் ஆடுன்ற நேமை நான் கொடுக்குறேன். நேம்லேயே இது கொடுக்குற நம்பர் ஈவனா இல்லை ஆடான்றதை கண்டுபிடிக்க போகிறதுன்றது தெரியும். இப்படி தான் ஃபங்க்ஷனுக்கு மீனிங்ஃபுல்லான நேம்ஸ் கொடுக்கணும், அதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம். இஃப் நம் மாடுலஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0. இது கொடுக்குற நம்பரை டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் 0வா இல்லையான்னு செக் பண்ணும். அண்ட் 0வா இருந்துச்சுன்னா அதை ஈவன் சொல்லி பிரிண்ட்டும் பண்ணிடுறோம். அண்ட் ஈவனா இல்லைன்னா அதை ஆடுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு அதோட நேம் அண்ட் பாஸ் பண்ண போகிற பேராமீட்டரையும் டிஃபைன் பண்ணணும். இப்படி தான் நம்ம எந்த நம்பருக்கு செக் பண்ண போகிறோன்றத நம்மன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதோட பிளேஸ்லேயே அந்த நம்பரை டிஃபைன் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? இதுதான் அவுட்புட். கொடுக்குற நம்பர் ஈவனா இல்லை ஆடான்னு தெரிஞ்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு மேலே பிஃபோர் ஃபங்க்ஷன்ன்றதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபங்க்ஷனுக்கு கீழே பிஃபோர் ஃபங்க்ஷன் கால்ன்றதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிஃபோர் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகிடும் அண்ட் பிஃபோர் ஃபங்க்ஷன் காலும் பிரிண்ட் ஆகிடும். ஏன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் இன்னும் காலே பண்ணலை. ரெண்டாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் தான் நம்ம ஃபங்க்ஷனே கால் பண்ணுறோம். அண்ட் இப்போ தான் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி ரன் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் தான் ஈவனா ஆடான்னு நமக்கு தெரியும். ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸை கூட ரிசீவ் பண்ணும். அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு 2 ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம் வித் ஏ அண்ட் பி as இன்புட்ஸ். அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸை டைரெக்டாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே கால் பண்ணலாம். இது கால் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸை டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிடும். அண்ட் இந்த மாதிரி மல்டிபிள் பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷன் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸில் இருக்கிற வேரியபிள்ஸுக்கு அந்த வேல்யூஸை அசைன் பண்ணிடும். அந்த மாதிரி தான் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணி வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். இப்படி தான் ப்ரோக்ராமிங்கில் ஒரு ஃபங்க்ஷனை ப்ரோக்ராமில் எங்கே வேணால் டிஃபைன் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுற இடத்துல கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கூட, இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு ஸ்டே டியூன்ட் அண்ட் மறக்காமல் கோட் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.